ஹேஷ் ப்ரௌன் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அது கொஞ்சமாக நல்ல தண்ணியில் போட்டு அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. வடிகட்டி அதை அப்படியே ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. போட்டு ஹேஷ் ப்ரௌனுக்காக இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அப்பப்போ நடுவில் கிண்டி விடுங்க, இல்லைன்னா அந்த கலர் மாறிடும். ப்ரௌன் கலராக வந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அப்புறம் அதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹேஷ் ப்ரௌனுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி உப்பு வேணுமோ அது மாதிரி உப்பு, கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கேன். கார்ன் ஸ்டார்ச் கொஞ்சம் போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் பைண்ட் ஆகிறதுக்கு தான் அந்த மாவு போடுறோம். போட்டுட்டு தனியாக வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரை வேண்டாம், இது மாதிரி ஆயில் ஊற்றிட்டு அந்த பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி தட்டிக்கோங்க. அதை அப்படியே ஆயில் எடுத்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் சூடு இருந்தால் போதும். அது மாதிரி ஒரே டைமில் ஒரு 2 3 உங்களுக்கு எப்படி தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்பப்போ, அதாவது கொஞ்சம் அடியில் வெந்ததுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது கவனமாக திருப்பணும், ஏன்னா மாவு வந்து பிஞ்சிட்டு வந்துடும். எனக்கு அது மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டில் ஒரு 2 3 சொதப்பிச்சு. அப்புறம் எனக்கு ரெகுலராக பண்ணுற மாதிரி நல்லா வந்துருச்சு. 3 மட்டும் போட்டு எடுத்தேன் ஃபஸ்ட் ரவுண்டில். நல்லா வந்தது கிறிஸ்பாக. அதுக்கப்புறமா நமக்கு வேணும்னா அதில் நம்ம மிளகு பொடி, மிளகா பொடி, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி திருப்பி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்பணும். என்கிட்ட அவன் இல்லை, அதனால நான் இதை மாதிரி திருப்பியிருக்கேன். ஆயிலில் பொரிச்சிருக்கேன். அவன் இருக்கிறவங்க அவனில் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம், அது இன்னும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். நான் ஆயிலில் தான் பொரிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கலர் மாறும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் எடுத்து நம்ம பண்ணணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பெப்பரும் மிளகா பொடியும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன்ல ஒரு ஹாஃப், அதை மட்டும் எடுத்து இதே மாதிரி தட்டி ஒரு 2 3 இதே மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம். ரொம்ப சப்பையாக தட்டணுன்னா பாதியிலே அது பிஞ்சிருது, திருப்ப வரலை. அதனால் இதே மாதிரி கொஞ்சம் தடிமனாக போட்டு எடுத்துக்கணும். இந்த மிளகா பொடி போட்டதுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்தது. ப்ளைனாக சாப்பிட்றத விட இதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 2 போட்டால் போதும் ஒரே டைமில். நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டம்ளர் ஃபுல்லாக, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நல்ல மாதுளம்பழம் ஜூஸ் வச்சுக்கிட்டு இதுக்கு சாஸோ கெச்சப்போ வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள்.